வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோட டாபிக் என்ன அப்படின்னா, இந்த ஸ்மால் எலக்ட்ரோட எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணணும், எப்படி நம்ம கண்டிஷனிங் பண்ணணும், இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மால் எலக்ட்ரோடில் லோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், இந்த AWS 5.1 அந்த ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய லோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணணும், ட்ரை பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த எலக்ட்ரோட யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ணணும். எந்த டெம்பரேச்சரில் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 260 430 டிகிரி செல்சியஸ் அந்த டெம்பரேச்சரில் நம்ம ட்ரை பண்ணணும். எத்தனை ஹவர்ஸ்க்குன்னா மினிமம் 2 ஹவர்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணணும். இதுவே நம்ம அந்த எலக்ட்ரோடு ஹெர்மெட்டிக்கல் சீல்டு அதில் வந்துச்சுன்னா நம்ம இந்த ட்ரையிங்கை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ட்ரையிங் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எத்தனை வாட்டம் நம்ம ரீட்ரையிங் பண்ணலாம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, ஒரே தடவை தான் நம்ம ரீட்ரைவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம ட்ரையிங் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 120 டிகிரி செல்சியஸ் நம்ம மினிமம் செட் பண்ணிவிட்டு ஓவனில் நம்ம ஸ்டோர் பண்ணணும் ட்ரையிங் முடிஞ்ச உடனே. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெள்ளடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ட்ரையிங் ஓவன்லேருந்து எடுத்திருப்போம். அதே மாதிரி இல்லைன்னா ஸ்டோரேஜ் ஓவன்லேருந்து எடுத்திருப்போம். இல்லைன்னா ஹெர்மெட்டிக்கல் சீல்டு அந்த கண்டெய்னர்லேருந்து எலக்ட்ரோடு எடுத்திருப்போம். நம்ம நம்மளுக்கு அந்த எக்ஸ்போஸ்டு டைம் 4 ஹவர்ஸ்க்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது. அப்படி 4 ஹவருக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா 8 ஹவர் வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணலாம். எந்த மாதிரி கண்டிஷனில் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்டபிள் எலக்ட்ரோடு ஓவனில் 65 டிகிரி செல்சியஸ் மினிமம் நம்ம வச்சுருந்தா நம்ம 8 ஹவர் வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு நம்ம அந்த 4 ஹவர்ஸுக்கு கீழே நம்மளுக்கு எலக்ட்ரோன் அட்மாஸ்பியரோட எக்ஸ்போஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீகண்டிஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு 8 ஹவருக்கு மேலே உங்களுக்கு அந்த எலக்ட்ரோடு அட்மாஸ்பியரோட எக்ஸ்போஸ்ட் ஆகிருக்குன்னா நம்ம ரீட்ரை தான் பண்ணணும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் எலக்ட்ரோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்டோ ஒரு மாய்ஸ்சரோ அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது டிஸ்கார்டட் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த ரீகண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த எலக்ட்ரோட யூஸ் பண்ணுறதுக்கு ஃபிட்டாக கொடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் இந்த ரீகண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரோடு இந்த லெஸ் தேன் 4 ஹவர்ஸ் ஓகேங்களா அட்மாஸ்பியரோட எக்ஸ்போஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த இதை நம்ம ரீகண்டிஷன் பண்ணணும். ரீகண்டிஷன் எந்த டெம்பரேச்சரில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 120 டிகிரி செல்சியஸ் மினிமம். ஓகேங்களா? ஃபார் 4 ஹவர்ஸ்க்கு எங்கன்னா ஹோல்டிங் ஓவனில் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 4 ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே எலக்ட்ரோட ரீஇஷ்யூ பண்ணிக்கலாம் வெல் பண்ணுறதுக்காக. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, AWS A5.5ல் வரக்கூடிய இந்த லோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட எப்படி நம்ம ட்ரை பண்ணுறோம், அந்த ரீட்ரை பண்ணுறோம், ஸ்டோரேஜ் பண்ணுறோம், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரோட யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ணணும். எவ்வளோ டெம்பரேச்சரில் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 370 430 டிகிரி செல்சியஸ் மினிமம் 2 ஹவர்ஸ் நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ E70XS அந்த சீரீஸும் E80XS அந்த சீரீஸும் உங்களுக்கு டைட் கண்டிஷனில் ஹெர்மெட்டிக்கல் அந்த சீலில் வந்துச்சுன்னா நம்ம அந்த ட்ரையிங் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இதுலேயும் நம்ம எத்தனை வாட்டர் ரீட்ரைவிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே தடவை மட்டும்தான் நம்ம ரீட்ரைவிங் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ ட்ரையிங் முடிஞ்ச உடனே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுவோம். எவ்வளோ டெம்பரேச்சரில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 120 டிகிரி செல்சியஸ் மினிமம் நம்ம ஓவனில் செட் பண்ணி நம்ம அந்த ட்ரையிங் எலக்ட்ரோட நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் இதோட எக்ஸ்போசர் அந்த டைமு இதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ட்ரையிங்லேயோ ட்ரையிங் முடிஞ்ச உடனேயோ இல்லை ஸ்டோரேஜ் ஓவனில் இருந்தோ இல்லை ஹெர்மெட்டிக்கல் சீல்டில் இருந்தோ அந்த எலக்ட்ரோட எடுத்த உடனே நம்ம எவ்வளோ வரைக்கும் நம்ம அதை அட்மாஸ்பியர் எக்ஸ்போஸில் வச்சுக்கலாம்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? E70XS அந்த சீரீஸில் உள்ள எலக்ட்ரோடும்
E80Xs அந்த சீரிஸ் எலக்ட்ரோடையும் நம்ம வந்து 2 ஹவர்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஹை ஸ்ட்ரென்த் எலக்ட்ரோட வந்து 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸ்போசர் டைமை வந்து டபுள் பண்ணலாம். எப்போ டபுள் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த எலக்ட்ரோட வந்து போர்ட்டபிள் எலக்ட்ரோடு ஓவனில் 65°C வந்து மினிமம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா நம்ம வந்து 4 ஹவர்ஸ் ஆகும், 1 ஹவர் ஆகும், நம்ம வந்து டபுள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம E70Xs E80Xs இந்த சீரிஸ் எலக்ட்ரோட வந்து இப்போ வந்து அந்த 2 ஹவர்ஸ்க்கு கம்மியாக நம்ம வந்து அந்த எலக்ட்ரோடு வந்து அட்மாஸ்பியர் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா ரீகண்டிஷனிங் பண்ணணும். இதுவே அந்த 4 ஹவர்ஸ்க்கு மேலே இல்லை 1 ஹவர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரோடு வந்து அட்மாஸ்பியரோட எக்ஸ்போஸ்ட் ஆயிருக்கு, நம்ம வெளியில் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரீட்ரையிங் தான் பண்ணணும். ஓகேங்களா? இதுவே எலக்ட்ரோடில் வந்து ஏதாச்சும் வெட்டோ ஒரு மாய்ஸ்சரோ அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, டிஸ்கார்ட் தான் பண்ணணும், அதை வந்து ஸ்க்ராப் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரீகண்டிஷனிங். இப்போ வந்து நம்ம அந்த பெர்மிட்டட் அந்த டைமில் லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா, இப்போ 2 ஹவர்ஸ்க்கு கீழே நம்மளோட எலக்ட்ரோடு வந்து அட்மாஸ்பியரோட எக்ஸ்போஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு வந்து இந்த ஹோல்டிங் ஓவனில் 120°C மினிமம் 4 ஹவர்ஸ் நம்ம வந்து ஹோல்டிங் பீரியட் 4 ஹவர்ஸை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி அந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அது முடிஞ்சவொடனே 4 ஹவர்ஸ் முடிஞ்சவொடனே அந்த எலக்ட்ரோட வந்து ரீஇஷ்யூ பண்ணிடணும் வெல்டிங் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் நான் ஃபெரஸ் எலக்ட்ரோட் அதை நம்ம எப்படி ட்ரை பண்ணுறோம், ரீட்ரைவிங் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரோட வந்து ட்ரை பண்ணணும். எவ்வளோ டெம்பரேச்சர் ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120லேருந்து 250°C நம்ம வந்து ட்ரை பண்ணணும் 2 ஹவர்ஸ் மினிமம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த ஹெர்மிட்டிக்கல் சீல் அதில் வந்து நம்மளுக்கு வந்து சீலாகி வந்து வருதுன்னா நம்ம அந்த ட்ரையிங்கை வந்து எலிமினேட் பண்ணிடலாம், பண்ண தேவையில்லை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன்ஸ் தான் நம்ம வந்து ரீட்ரை வந்து பண்ண முடியும். இப்போ வந்து ட்ரையிங் முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு எலக்ட்ரோட வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் ஓவனில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். எவ்வளோ டெம்பரேச்சரில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 120லேருந்து 200°C மினிமம் வந்து நம்ம வந்து அந்த டெம்பரேச்சரில் வந்து நம்ம வந்து எலக்ட்ரோட வந்து ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்போசர். இந்த எக்ஸ்போசரை வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா, இப்போ அந்த ட்ரையிங்கில் இருந்தோ இல்லை ஸ்டோரேஜ் ஓவன்லேருந்தோ இல்லை ஹெர்மெட்டிக்கல் ஸ்டீல் கண்டெய்னர்லேருந்தோ எடுத்தக்கூடிய அந்த எலக்ட்ரோட வந்து நம்ம வந்து வெளியில் வச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் வெளியில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் வந்து வெளியில் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஒரு போர்ட்டபிள் எலக்ட்ரோடு ஓவனில் 65°C மினிமம் வந்து நம்ம வந்து வச்சுருந்தோம்னா இந்த 4 ஹவர்ஸ் வந்து ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் ஆகலாம். எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகலாம்? 8 ஹவர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 8 ஹவர் வரைக்கும் நம்ம வந்து வெளியில் வந்து எலக்ட்ரோட வந்து வச்சுருக்கலாம். சரிங்களா? இதுவே வந்து உங்களுக்கு வந்து அந்த 4 ஹவர்ஸுக்கு கம்மியாக நம்ம வந்து அந்த எலக்ட்ரோட் வந்து வெளியில் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரீகண்டிஷனிங் பண்ணணும். இதுவே 8 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம எலக்ட்ரோட வந்து வெளியில் வச்சுருக்கோம், அட்மாஸ்பியரோட எக்ஸ்போஸ்ட் ஆகிருக்குன்னா நம்ம வந்து ரீட்ரைவிங் தான் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ எலக்ட்ரோடு வந்து ஏதாச்சும் வெட்டாக இருந்துச்சு இல்லை மாய்ச்சராக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, டிஸ்கார்ட் தான் பண்ணணும். அதே மாதிரி ரீகண்டிஷனிங் அதே தான். ரீகண்டிஷனிங் இன்னும் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து அந்த டைம் பீரியட் இப்போ அதோட கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து 4 ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வெளியில் வச்சுருக்கலாம். ஓகேவா? இப்போ 4 ஹவர்ஸுக்கு கம்மியாக 3 ஹவர்ஸோ 2 ஹவர்ஸோ வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரீகண்டிஷனிங் பண்ணணும். ஸோ எந்த டெம்பரேச்சரில் நம்ம வந்து ரீகண்டிஷனிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 120°C மினிமம் ஹோல்டிங் அந்த பீரியட் வந்து 4 ஹவர்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் எங்கே நம்ம வந்து ரீகண்டிஷனிங் பண்ணணும்னா ஹோல்டிங் ஓவனில் தான் வந்து இந்த ரீகண்டிஷனிங் பண்ணணும். 120°C பண்ணி முடிச்ச உடனே நம்ம எலக்ட்ரோட வந்து ரீஇஷ்யூ பண்ணிடணும். இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டிங் ஓவன் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து போர்ட்டபிள் ஓவன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you.